நிகிதா வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலியில் நேற்று இரவு பார்த்தீர்கள் என்றால் வழிவிடாமல் சென்ற பின்னால் வந்த ஒரு வேனுக்கு வழிவிடாமல் சென்ற அரசு பேருந்தை விரட்டி சென்று வழிமறித்து தனியார் அந்த வேனின் ஓட்டுநர் தாக்குதல் நடத்திய சம்பவம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர் தாக்குதல் நடத்திவிட்டு அங்கு வாக்குவாதம் செய்த காட்சிகளும் வெளியாகி மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பொதுமக்களுக்கு கடுமையான இடையூறை ஏற்படுத்திய இந்த நிகழ்வு குறித்து விசாரித்த போது நிகிதா, திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு நல்ல மழை வேறு பெய்து கொண்டிருக்கிறது. அரசு பேருந்து ஒன்று நேற்று இரவு திருநெல்வேலி நோக்கி வந்து கொண்டிருந்தது. இந்த பேருந்தை அம்பாசமுத்திரம் அகஸ்தியர்பட்டியைச் சேர்ந்த 50 வயதான தினகரன் என்ற அரசு பேருந்து ஓட்டுநர் ஓட்டி வந்துள்ளார். பேருந்து திருநெல்வேலி மாநகரத்தின் அருகே உள்ள மேலப்பாளையம் அருகே வந்து கொண்டிருந்த போது அந்த வழியாக அந்த பேருந்தின் பின்புறமாக வந்த வேன் ஒன்று அரசு பேருந்தை பலமுறை முந்தி செல்ல முயன்றதாகவும், ஆனால் போக்குவரத்து நெரிசல் மற்றும் இட நெருக்கடி காரணமாக அரசு பேருந்து ஓட்டுநர் தினகரன் பின்னால் வந்த வாகனத்திற்கு வழிவிட முடியவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த வேன் ஓட்டுநர் பேருந்தை விரட்டி சென்றுள்ளார். பின்னர் மேல கருங்குளம் அருகே போலீசார் சோதனை சாவடி வேறு இங்கு உள்ளது. மேல கருங்குளம் அருகே அரசு பேருந்து வந்தபோது அந்த பின்னால் வந்த வேனானது பேருந்தை முந்தி சென்று குறுக்கே நிறுத்தி வழிமறித்து அந்த வேனில் இருந்து இறங்கிய வசவப்பபுரம், தூத்துக்குடி மாவட்டம் வசவப்பபுரத்தைச் சேர்ந்த டிரைவர் எஸ்ஐகி குமார் மற்றும் சிலர் அவருடன் வந்தவர்கள் அரசு பேருந்தினுள் ஏறி ஓட்டுநர் தினகருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு அவரை தாக்கியுள்ளனர். வாக்குவாதம் முற்றிய நிலையில் எஸ்ஐகி குமார் தனியார் வேன் ஓட்டுநர் எஸ்ஐகி குமார் மற்றும் அவருடன் இருந்தவர்கள் ஓட்டுநர் தினகரனை கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் பேருந்தின் பக்கவாட்டு கண்ணாடியும் அடித்து உடைக்கப்படுகிறது. இந்த தாக்குதலில் அரசு பேருந்து ஓட்டுநர் தினகரன் காயமடைந்தார். அதே போல் ஏற்பட்ட கைகலப்பில் இந்த தனியார் வேன் ஓட்டுநர் எஸ்ஐகி குமாருக்கும் காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதை அடுத்து காயமடைந்த தினகரன் மற்றும் எஸ்ஐகி குமார் ஆகிய இருவரும் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரவே அனுமதிக்கப்பட்டனர். நடுரோட்டில் அரசு பேருந்தை வழிமறித்து ஓட்டுநர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பான காட்சிகள் வெளியாகி மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மேலப்பாளையம் காவல்துறையினர் தற்போது வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் நிகிதா, மழை பெய்து கொண்டிருந்த நிலையில் நூற்றுக்கணக்கான பயணிகளுடன் வந்த பேருந்தை இதுபோல் தனியார் ஓட்டுநர் ஒருவர் வழிமறித்து பேருந்துக்குள் ஏறி ஓட்டுநர் நடத்துனர் இருவரையும் தாக்கியதும் இதனால் பயணிகள் ஏற்பட்ட சிரமமும் குறிப்பிடத்தக்கது. எப்படி இருந்தாலும் பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் என அனைத்து தரப்பு பயணிகளும் பொதுவாக பயணம் செய்தும் போது திடீரென ஏறி ஓட்டுநரை தாக்கும் நிகழ்வுகள் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது என்றே கூற வேண்டும். இதுபோன்ற நிகழ்வுகளில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலையும் இடையூறையும் ஏற்படுத்தும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கையை காவல்துறை மேற்கொள்ள வேண்டும் என்ற பொதுமக்கள் கோரிக்கையும் முன்வைக்கப்படுகிறது. நிகிதா.